செய்ய எனக்கு கற்றுத்தாரும் தெய்வமே, நீரே என் தேவன். நல்ல பரிசுத்த ஆவியானவர் செம்மையான வழியிலே நடத்த வேண்டுமே, செம்மையான வழியிலே நடத்த வேண்டுமே. ஈட் அண்ட் டேஸ்ட் டெய்லி என்ற அனுதின தியான வேளைக்கு கர்த்தருடைய நாமத்திலே பட்சமாய் உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தருடைய கிருபையும் சமாதானமும் உங்களிலே பெருகுவதாக. 1 தீமோத்தேயு 6:11 நீயோ தேவனுடைய மனுஷனே, இவைகளை விட்டோடி நீதியையும் தேவ பக்தியையும் விசுவாசத்தையும் அன்பையும் பொறுமையையும் சாந்த குணத்தையும் அடையும்படி நாடு. இந்த வசனத்திலே தேவனுடைய மனுஷன், மேன் ஆஃப் காட் என்ற சத்தியத்தை நாம் கற்றுக்கொள்கிறோம். விட்டோடி, ஃப்ளீ என்று எழுதப்பட்டிருக்கிறது. அதிலே என்ன நாம் புரிந்து கொள்கிறோம்? விழிப்புணர்வு நமக்கு தேவை. தார்மீக ஆன்மீக ஆபத்துக்களை முன்கூட்டியே தவிர்க்க வேண்டும் என்றும் இந்த பதத்திலே அறிந்து கொள்கிறோம். நாடு என்று எழுதப்பட்டிருக்கிறது. பர்சியூ 6 காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. நான் அதனை 3 குறிப்புகளிலே சொல்ல விரும்புகிறேன். பர்சியூ ரைச்சியஸ்னஸ் அண்ட் காட்லினஸ். நீதியையும் தேவ பக்தியையும் நாடு. இதிலே நாம் கற்றுக்கொள்வது என்ன? தேவனின் தராதரம் மற்றும் கட்டளையின்படி வாழ்வது. அதுதான் நீதி என்ற பதத்துக்கு அர்த்தம். காட்லினஸ் என்றால் என்ன? தேவ பக்தி. லிவிங் எ லைஃப் தட் ரிஃப்ளைஸ் காட்ஸ் கேரக்டர். தேவ தன்மையை பிரதிபலிக்கும் வாழ்வது. 2வதாக ஃபெய்த் அண்ட் லவ், விசுவாசம், அன்பு. விசுவாசத்திலே நாம் பெற்றுக்கொள்ளுகிற காரியம் ரிலையன்ஸ் ஆன் காட், தேவனையே சார்ந்திருப்பது. அன்பு, லவ் என்பது 2 வகைகளிலே இருக்கிறது. லவ் ஃபார் காட், லவ் ஃபார் நெய்பர். தேவன் மேலே அன்பு, அயலகத்தாரிடத்திலே அன்பு. இறுதியாக தேவ மனுஷனிடத்திலே காணப்பட வேண்டிய காரியம் என்ன? பொறுமை, சாந்த குணம். என்டூரன்ஸ் அண்ட் ஜென்டில்னஸ். பொறுமை, என்டூரன்ஸ் என்பதுக்கு என்ன அர்த்தம்? சோதனையிலும் நிலை நிற்பது. சாந்தம் என்பது என்ன? பணிவு அதிலே இருக்கும், இனமாக மென்மை அதிலே இருக்கும். கர்த்தர் அந்த கிருபையை நமக்கு தருவாராக. பால் வாஷர் என்பவர் 1961 பிறந்தவர். இப்பொழுது அவருக்கு 64 வயது. அவர் ஒரு சுவிசேஷகர் மற்றும் எழுத்தாளர். அவர் என்ன சொல்லுகிறார்? The mark of a man of God is God upon the man. தேவ மனிதனின் அடையாளம் என்பது என்ன? மனிதனிலே தேவன் காணப்படுவார். அன்புக்குரியவர்களே, தேவ மனிதர்களை கர்த்தர் தேடுகிறார். நாம் தேவ மனிதர்களாக, மனுஷிகளாக இந்த நாளிலே அர்ப்பணிக்க நம்மை ஒப்பு கொடுப்போமாக. ஆமென்.